சிவாய ஆதீஸ்வர சங்கர சில்லையிலே நடனம் புரியும் நடராஜ சங்கர பக்தருக்கு அருள் புரியும் ஆதீஸ்வர சங்கர பக்தருக்கு அருள் புரியும் ஆதீஸ்வர சங்கர ஆதீஸ்வர 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 அருளீஸ்வர அமுதீஸ்வர ஆதீஸ்வர சிவனி நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரம் கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரம் எல்லா பக்கத்துல இருக்கீங்க நகையெல்லாம் பத்திரமா பரமேஸ்வர பக்தீஸ்வர ஈஸ்வர சக்தீஸ்வர சங்கமேஸ்வர முக்தீஸ்வர ஈஸ்வர அகத்தீஸ்வர கங்காதீஸ்வர ரவீஸ்வர ஈஸ்வர பாலீஸ்வர லிங்கேஸ்வர அலமாதீஸ்வர பாலீஸ்வர லிங்கேஸ்வர அலமாதீஸ்வர சிவனி கொஞ்சம் வண்டி விடுங்க இறங்கிடுங்க கொஞ்சம் இறங்கிடுங்க அப்படி போயிடுங்க இறங்குங்க காலத்தீஸ்வர கபாலீஸ்வர காசி விஸ்வநாதனே ராமேஸ்வர சோமேஸ்வர சுந்தரேச சிவனே காலத்தீஸ்வர கபாலீஸ்வர காசி விஸ்வநாதனே ராமேஸ்வர சோமேஸ்வர சுந்தரேச சிவனே தியாகேஸ்வர மல்லேஸ்வர சிவனே சரபேஸ்வர நாகேஸ்வர அருணாச்சல சிவனே சரபேஸ்வர நாகேஸ்வர பொறுமையா போங்க காது கழுத்துல இருக்க எல்லாம் கொஞ்சம் பத்திரம் கையில இடிச்சிட்டு போறேன் அப்புறம் அலுவலகத்துல சிவனி எல்லாம் பொறுமையா நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க சங்கர எம் கே விநகர் வாழும் ஆதீஸ்வர சங்கர ஜெய சங்கர சிவசங்கர சர்வேஸ்வர சங்கர எம் கே விநகர் வாழும் ஆதீஸ்வர சங்கர ஆதீஸ்வர 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 சிவனே அருளீஸ்வர அமுதீஸ்வர ஆதீஸ்வர சிவனே திருப்பி சுத்தப்படாது வராங்க வாங்க அப்படி வாங்க திருப்பி போனா இப்படி வாங்க 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 காலையில 6 மணிலிருந்து மறுநாள் காலையில 4 மணிலிருந்து அபிஷேகம் இருக்கு. உங்களால் முடிஞ்ச 5 மணிக்கு
திருப்பி போகாதீங்க வாங்க. ரெண்டாவது சுத்தாதீங்கன்னா கேட்க மாட்டீங்களா? ஒரு 10 நிமிஷம் பொறுத்து வந்து எவ்வளோ நேரம் வேணா சுத்துங்களேன். ஆமா நீங்க தேவையில்லாத வேலை இதுதான். இந்த மாதிரி தான் பழகினவங்களும் இந்த மாதிரி பண்ணனால தான் எப்படி சுற்று வாங்குது. அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து எடுத்து 7 சுற்று கூட சுற்றுங்க. யார் வராங்க? வாங்க வாங்க வாங்க, யாரும் வரமாட்டீங்க பாருங்க. சுற்றி வாங்க, நவகரத்தை சுற்றி வாங்க. நவகரத்தை ஒதுக்கி விட்டு போகக்கூடாது எப்பயுமே. அப்படி வாங்க. அம்மா படிங்க. நாளைக்கு மகா சிவராத்திரி இருக்கு. காலையில 6 மணிக்கு பூஜை இருக்கு. மறுநாள் விடிய காலையில 4 மணி வரைக்கும் அபிஷேகம் உண்டு. பூஜைகளை கலந்துருக்காங்க, கலந்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை கல்யாண கொள்ளை இருக்கு. அம்பாளுக்கு மொச்சக்கொட்டை காய்கறி வாங்கி தராங்க. வாங்கி அண்ணன் மகா சிவராத்திரிக்கு மல்லிகை சாமா வாங்கி தராங்க. வாங்கி தரலாம். கொஞ்சம் கழுத்துல நகைலாம் கொஞ்சம் பத்திரம். லைன்ல வரேன்னு இடிச்சுக்கிட்டு வரீங்க. எல்லாம் யாரு பக்கத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியாது. காதுல கழுத்துல கொஞ்சம் பத்திரம். அனுப்புப்பா. அர்ச்சனை இந்த பக்கம் வர சொல்றேன். அதை எத்தனை பேர் சொல்றேன்? அந்த சைடு தப்பா வாங்கம்மா, இன்னைக்கு சுத்த முடியாது. திருப்பி சுத்த முடியாது. வந்துருங்க, அப்படி வந்துருங்க. அப்படி வாங்க, அப்படி போங்க. சுத்தணுன்றவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வரணும். நாளைக்கு மகா சிவராத்திரிமா காலையில 6 மணிலேருந்து பூஜை இருக்கு. அபிஷேகம் உண்டு. மறுநாள் விடிய காலையில 4 மணி வரைக்கும் அபிஷேகம் இருக்கு. கலந்துக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அமாவாசை மயான கொண்ட மதியம் நடக்கும். உங்களால் முடிஞ்சது காய்கறி வாங்கி புஷ்பம் பட்டம் கொடுங்க. அரும்பு நந்தி வளர்ச்சிங்க. அரும்பு நந்தி வளர்ச்சிங்க. யாருக்காவது என்ன டவுட் இருந்தா கேளுங்க. அம்மா வாயை திறந்து. புஷ்பம் மட்டும் ஐயா இப்படி போகணும். சுத்தலாம் முடியாது. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து வந்து எத்தனை வாட்டெல்லாம் சுத்தணும். இப்போ முடியாது. நான் பாருங்க, ரோட்டில் நிற்கிறாங்க பாருங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் மொத்த கூட்டம் போயிடும். அதுக்கப்புறம் எத்தனை சுத்தம்லாம் சுத்தணும். 10 நிமிஷம். ஆமாம், எல்லா கூட்டமும் போயிடும்.
நாளைக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றுங்க, நான் கேட்க மாட்டேன். நாளைக்கு காலையில 6 மணிலேருந்து அபிஷேகம் உண்டுமா. மறுநாள் விடிய காலையில 4 மணி வரைக்கும் அபிஷேகம் இருக்கு. ஐயாக்கு மளிகை சாமான் வாங்கி தராங்க, வாங்கி தரலாம். பூஜையில கலந்துக்கிறாங்க, முன்பதிவு பண்ணிக்கிறோம்மா. யார் வேணாலும் வரலாம். நாளைக்கு கோயில் திறந்தே தான் இருக்கும், க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு நைட்டு தங்குறவங்களும் வந்து தங்கிக்கலாமா. கண்ணை பிடிக்கிறவங்க கண்ணை வந்து முடிச்சுக்கலாம். மூவ் பண்ணுங்கம்மா. அப்படியே நின்னீங்கன்னா எப்படி? ஒரு 10 நிமிஷம் தான் எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை சுற்று வேணாலும் வந்து சுற்றுங்க. வில்வம் புஷ்பம் மட்டும் கொடுத்துருங்க. அரும்புல் நந்தி மலை வச்சுருங்க. நாளைக்கு மகா சிவராத்திரிமா. நாளைக்கு நைட்டு தங்குறவங்க வந்து தங்கிக்கலாம். ஐயாக்கு மளிகை சாமான் வாங்கி தராங்க, வாங்கி தரலாமா. அரிசி முட்டை மளிகை சாமான் எல்லாம் வாங்கி தரலாம். உபயமும் இருக்குன்னா உபயம் பண்ணுங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிதான். சரி, முன்பதிவு கொடுத்து பேர் பண்ணிடுங்க. பேர் எழுதிக்கோங்க. உபயம் பண்ணுறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அமாவாசை இருக்கு. மதியானம் கூட மதியம் நடக்க போகுது. உங்களால முடிஞ்சது காய்கறி வாங்கி தரலாம். தம்பி உள்ள போயிரு. தம்பி கிட்ட போயிரு. கிட்ட போ. சுற்றுறது ஒரு 10 நிமிஷம் பொறுத்து வாங்க. எவ்வளோ நேரம் எத்தனை வேணாலும் சுற்றுங்க. இந்த கூட்டம் குறைஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் அப்படி ஓடுறீங்கன்னா அந்த லைன் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். எத்தனை சுற்று வேணாலும் சுற்றுங்க. நாளைக்கு சிவராத்திரிமா. கோயில் திறந்து தான் இருக்கும். அபிஷேகம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. மற்றவங்க பண்ணலாமா. நாளைக்கு 1 ஹவருக்கு 1 ஹவர் அபிஷேகம் உண்டு. 8 கால பூஜை இருக்கு. வந்து கலந்துக்கோங்க, நல்லது. இந்த மகா சிவராத்திரி வந்து பெரிய சிவராத்திரிமா. பூண்டா கொடுத்துருங்க. இந்த மகா சிவராத்திரி பெரிய சிவராத்திரி. நீங்க நினைச்சது அப்படியே கண்டிப்பா நடக்கும். நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கணும்னா வந்து கலந்துக்கோங்க. அமாவாசை செவ்வாய்க்கிழமை மயான கொள்ளனுக்கு அம்பாளுக்கு காய்கறி வாங்கி கொடுங்க, மொச்சக்கட்டை வாங்கி கொடுங்க, நவதானியங்கள் வாங்கி கொடுங்க, அரிசி மூட்டை ஐயாக்கு வாங்கி தாங்க. நாளைக்கு